வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. நம்ம விஜய் சேதுபதி அவர்களோட புதிய படம் ஒன்று பார்த்தீங்கன்னா மகாராஜா படத்தை விட அதிக விலைக்கு போயிருக்குதான். வாங்க விரிவாக பார்க்கலாம். விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களில் ஒருவர். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி போன்ற பல மொழிகள்லையும் கலக்கி வராரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழிக்கு இங்கிருந்து சென்று வெற்றி பெற்ற மிகச்சில நடிகர்களில் அவரும் ஒருவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவரது நடிப்பில் அடுத்ததாக தமிழில் ட்ரெயின் அப்படிங்கிற படம் வெளியாக இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இயக்குனர் மிஸ்கின் இயக்கியிருக்காரு. இதற்கிடையே பாண்டிராஜ் இயக்கத்திலும் ஒரு படத்தில் கமிட் ஆகி இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் கிடைத்த கதாபாத்திரங்களில் எல்லாம் நடித்து ஹீரோவாக மாறியவர் தான் விஜய் சேதுபதி. வரிசையாக ஹிட் படங்களை கொடுத்து தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி வச்சிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவரது ஒளிவு மறைவு இல்லாத பேச்சு, யதார்த்தமான நடவடிக்கைகள் என எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு நல்ல ரசனையை உருவாக்கியிருக்கு. அதுலேயுமே நடித்தா ஹீரோவாக மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் இல்லாமல் வில்லன் ரோல்லையும் நல்லா கலக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் பேட்டை, மாஸ்டர், விக்ரம் உள்ளிட்ட தமிழ் படங்களில் மிகப்பெரிய வில்லனாக கலக்கினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியில் ஜவான் படத்திலும் வில்லனாக மிரட்டினார். இந்தியில் வில்லனாக மட்டும் இல்லாமல் ஃபார்சி வெப் சீரீஸில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணார். அதாவது டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் இவரும் ஒரு ஹீரோவாக நடித்தார். மேரி கிறிஸ்மஸ் படத்துலேயும் ஹீரோவாக நடித்தார். இங்கிருந்து ஹிந்திக்கு போய் நடிப்பில் ஜெயிச்சு காமிச்ச மிகச்சில நடிகர்களில் விஜய் சேதுபதி அவர்களும் ஒருவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் சில இந்தி படங்களில் நடிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விஜய் சேதுபதி வில்லனாக நடித்தாலும் தொடர்ந்து ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. அவர்களோட ஆசைப்படி அவர் இப்போது மீண்டும் கதாநாயகனாக மாறியிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் தனது 50வது படமான மகாராஜா படத்தில் நடித்தார். அந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. குறிப்பாக இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சீனாவிலையும் படம் அதிரி புதிரி ஹிட் அடிச்சது அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு பிறகு அவர் நடித்த விடுதலை 2 படமும் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை தான் பெற்றது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிஸ்கின் இயக்கத்தில் ட்ரெயின் படத்தில் நடித்து வந்தார். ஏற்கனவே மிஸ்கின் இயக்கத்தில் பிசாசு 2 படத்தில் முக்கியமான ரோலை நடிச்சிருந்தார். ஆனால் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. எனவே ட்ரெயின் படத்தில் இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக மிஸ்கினும் நீண்ட காலம் கழித்து இயக்குனராக மீண்டும் களம் இறக்கியிருக்காரு. இதன் காரணமாகவும் இந்த ட்ரெயின் படத்தின் மீது உச்சகட்ட எதிர்பார்ப்பு ரசிகர்கள்கிட்ட எழுந்திருக்குது. இதற்கிடையில் பசங்க, கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு படங்களை இயக்கி கவனம் ஈர்த்த பாண்டிராஜுடன் விஜய் சேதுபதி இணைஞ்சிருக்காரு. முதல்ல இந்த படத்தின் கதையை பாண்டிராஜ் ரவி மோகனிடம்தான் சொன்னதாகவும், ஆனால் ரவியின் முன்னாள் மாமியார் சுஜாதாவின் அதீத தலையீட்டால் ரவியுடன் பாண்டியராஜால் இணைய முடியாத நிலைமை ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதனைத் தொடர்ந்து தான் இந்த கதையை விஜய் சேதுபதியிடம் சொல்லி ஓகே வாங்கிவிட்டதாக கூறப்படுது. படத்தின் ஷூட்டிங் முடிந்து விட்டதாக தெரிகிறது. இந்த சூழலில் படம் பற்றிய புதிய தகவல் வெளியாகி இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட OTT உரிமத்தை அமேசான் பிரைம் நிறுவனம் 22 கோடி கொடுத்து வாங்கியிருப்பதாகவும், இது விஜய் சேதுபதியின் முந்தைய படமான மகாராஜாவை விட அதிகம் அப்படின்னும் தகவல்கள் கிடைச்சிருக்குது. மகாராஜா படத்தோட OTT உரிமம் 17 கோடிக்கு விலை போனதாகவும் திரைத்துறையிலிருந்து சொல்றாங்க. இந்த நிலையில விஜய் சேதுபதி அவர்களின் அடுத்தடுத்த படங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உங்களுக்கு விஜய் சேதுபதியை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.